नमो ओम विष्णुपताय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नमने नमः आचार्य पदाय कृपपतायने गौरगतदामताय नगरग्रामतारिणे नमो ओम विष्णुपताय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वती देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு தேர்ட் சாப்டர் பகவத்கீதைல கர்மயோகம் ஸ்லோகம் 29 இல்ல மாதாஜி. 29 மாதாஜி. சரிங்க 29 ஸ்லோகம் இஸ் டிவைன் கிரேஸ் பக்தி प्रपाद की जय प्रकृतेर्गुण सम्मूढ़ा सज्जन्ते गुणकर्मषु तान् अकृत्स्न विदो मन्तान् कृष्ण विन्न विचालयेत् படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. சில பிரபாத புத்திற்கு ஜெய். ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌகீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையோராக ஆகின்றனர். குறைவான அறிவுடன் செயல்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலை பெறல செய்யக்கூடாது. பொருளுரை: தங்களை ஜட உணர்வோடு தவறாக அடையாளம் காணக்கூடிய அறிவற்ற மனிதர்கள் பல்வேறு பௌதீக பட்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இவ்வுடல் ஜட இயற்கையினால் அளிக்கப்பட்ட பரிசாகும். உடலை பற்றிய உணர்வில் அளவு கடந்து லயித்திருப்பவன் மந்த ஆத்மாவை அறியாத சோம்பேறி என்று அழைக்கப்படுகிறான். அறிவற்ற மனிதர்கள் உடலையே தானென்று எண்ணிக்கொண்டுள்ளனர். உடலுடன் தொடர்புடையவர்களை உறவினர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். எந்த ஊரில் உடல் பிறவி எடுத்ததோ அஃது அவர்களுக்கு வந்தனைக்குரியதாகும். ஒப்புக்கு செய்யப்படும் மத சடங்குகளே இறுதியானவை என்று கருதுகின்றனர். பௌதீக பட்டங்களுடன் விளங்கும் இத்தகைய மனிதர்கள் சமூக தொண்டு, தேச தொண்டு, பொதுநலத் தொண்டு ஆகிய செயல்களையே விரும்பி செய்கின்றனர். இத்தகைய பட்டங்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள் எப்போதும் ஜடத்தில் மும்முரமாக உள்ளனர். அவர்களை பொறுத்தவரை ஆன்மீக உணர்வு என்பது வெறும் கற்பனை கதையே. எனவே அவர்களுக்கு இதில் விருப்பமில்லை. ஆன்ம வாழ்வில் ஒளியூட்டப்பட்டவர்கள் இதுபோல பௌதீகத்தில் ஆழமாக வீழ்ந்துள்ள மக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. ஒருவனது சொந்த ஆன்மீக செயல்கள் அமைதியாக செய்வதே சிறந்தது. மதிமயக்கம் கொண்டோர் அகிம்சை மற்றும் இதர பௌதீக நற்செயல்களில் வாழ்வின் அடிப்படை நீதி கொள்கைகளில் ஈடுபடுத்தப்படலாம். அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்து மதிப்பு மிக்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரை விட கருணை மிக்கவர்கள். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அறிந்த கிருஷ்ண பக்தர்கள் அழிவற்ற மனிதரையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லாவித அபயகரமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர். ஓம் தத் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அபாயகரமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர். சோ ஜட இயற்கையினால் மதிமயங்கிய அறிவுட்டோர் 3 குணங்கள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, சத்துகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதுல மதிமயங்கி இருப்பவர்கள் லௌதீக இந்த மெட்டீரியல் என்டர்டெயின்மெண்ட்லயே முழுசா அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அவர்களை நிலை பெறல செய்யக்கூடாது. ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் போய் அவங்கள வேண்டாம் நீங்க பக்தி மார்க்கத்துக்கு வாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்க முழுசா இதை வெறுத்துருவாங்க. அப்புறம் இது பக்கம் வரவே மாட்டாங்க, கிருஷ்ண உணர்வுக்கு வரவே மாட்டாங்க. அதனால அவங்கள நிலை பெறல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருளுரையில சில பிரபா என்ன சொல்றேன்னா, தங்களது ஜட உணர்வோடு தவறாக அடையாளம் கூடிய அகற்ற மனிதர். ஏன்னா நான் இந்த உடல் ஆத்மாங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. பல பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்டாலும் கூட அவங்க ஆத்ம உணர்வு இல்லாம ஜட ரீதியாவே உடல் ரீதியாகவே தன்னுணர்வு பெறாதவர்களாக செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க கிட்ட இருக்காது. அப்போ பௌதிக பட்டங்கள் நிறைய இருக்கலாம், டாக்டரேட் பண்ணிருக்கலாம், இன்ஜினியரிங் பண்ணிருக்கலாம், இன்னும் பல பல படிப்புகள் படிச்சிருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா என் பேர் என்ன, பேரை தான் சொல்லுவாங்க. நீ யார் அப்படின்னா ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆத்மா நான் உடல் அல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது.
இப்ப உடலை பற்றிய உணர்வில் அளவு கடந்து லயித்திருப்பவன் மந்த, ஆத்மாவை பற்றி அறியாத சோம்பேறி. ஸோ எப்பவுமே உடலை பத்தியே திங்க் பண்ணிட்டு அது எப்படி பிள்ளைகளை திருப்தி பண்ணலாம், சோ அவங்க அதுலயே தான் இருப்பாங்க. அப்ப அறிவற்ற மனிதர்கள் உடலையே தானென எண்ணிக்கொள்கிறார்கள், உடலுடன் தொடர்புடைய உறவினர்களை ஏற்றுக்கொள்கின்றனர். இப்ப ரத்த சம்பந்தமான அந்த உறவு, என்னோட உடல்ல இருந்து பிறந்ததுனால இது என் மகன், இது என் கணவன், இப்படி பல உறவுகளை ஏற்றுக்கொண்டு இது நம்ம அந்த எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊரை வணக்கத்திற்குரியது. எந்த மொழியோ அந்த மொழி ரொம்ப பெரியது. இப்ப தமிழ் மொழி சொல்லிட்டு உயிரெல்லாம் விட்டாங்க, மொழிதான் பெரியது, எங்க மொழிதான் பெரியது அப்படின்னு எல்லாம். இதெல்லாம் முட்டாள்களோட வேலை. பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, யஸ்யாத்ம புத்திர் குணபேத திரை தாதுகே ஸ்வதி கலாத்ரிஷு பௌம இச்சியதி யத்தீர்த்த புத்தி சலிலே ந கர்ஹிசித் ஜனேஸ் அபிக்ஷேஷு சயேவ கோக்கர அப்படி. கோக்கர அப்படின்னா பசுவை விழுத கழுதையை விட அவன் எந்த விதத்திலும் சிறந்தவன் அல்ல. யாருன்னா ஒருவன் தன்னை சளி, பித்தநீர், காற்று ஆகியவற்றாலான இந்த ஜடமான உடலுடன் அடையாளப்படுத்துகிறானோ. இப்ப இந்த உடல் எப்படிப்பட்டதுன்னா 9 வாயில் கொண்ட குடிலை, அது எல்லாமே துர்நாற்றமுடையது. உங்களுக்கே தெரியும், யார் குளிக்கலையோ அவங்க கிட்ட ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போகவே முடியாது, அவ்வளவு துர்நாற்றம் எடுக்கும். அப்பேற்பட்ட உடலை தான் என கருதுகிறான். எவனொருவன் தன் மனைவி மக்களையும் நிரந்தரமாக தனக்கு சொந்தம் என கருதுகிறானோ, எவனொருவன் ஒரு மண் உருவத்தை அல்லது தான் பிறந்த பூமியை வணக்கத்திற்குரியது என வழிபடுகிறானோ, அல்லது ஒரு தீர்த்தத்தை அங்குள்ள வெறும் நீராக காண்கிறானோ, எவனொருவன் ஆன்மபோதம், ஆன்மீக அறிவை பெற்றவர்களோடு தன்னை ஒருபோதும் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லையோ. அப்ப இந்த மனித உடல் எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் உயர்வதற்காக, ஆத்மாவை பற்றி அறிவதற்காக. ஆத்ம ஞானம் இல்ல, வெறும் உடலோடு சம்பந்தப்பட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டே இருந்தனா பல கோடி பிறவிகள் இப்படியேதான் இருக்கணும். அப்ப அந்த பிறப்பு இறப்பு, ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி, அந்த சுழற்சியிலிருந்து நம்ம விடுபடவே முடியாது. இது பாகவத்துல பல தடவை நம்ம பேசியிருக்கோம். சோ இப்படி பௌதிக பட்டங்களோடு விளங்கும் இத்தகைய மனிதர்கள் சமூகத்தொண்டு, தேசத்தொண்டு, பொதுநலத்தொண்டு, இதே அந்த சுயநலம் எக்ஸ்டன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது சமூக தொண்டு, தேசத்தொண்டு, பொதுநலத்தொண்டுன்னு அது விரிவடைஞ்சிட்டே போகும். இத்தகைய பட்டங்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள் எப்போதும் ஜடத்தில் மும்மரமாக உள்ளனர். அவங்களுக்கு எப்பவுமே அனிமல்ஸ் மாதிரி ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் இதுலயே தான் ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல லட்சியமே கிடையாது. நாம உடலா ஆத்மாவா, எங்க போக போறோம், இந்த உடலை விடுத்து எங்க போக போறோங்கிறது லட்சியமே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை ஆன்மீக உணர்வுங்கிறது வெறும் கற்பனையா தான் இருக்கும். மென்டல் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இவங்களா இருக்கிறாங்க, நாம அதுக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுல அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. அப்போ ஆன்ம வாழ்வில் ஒளியூட்டுபவர்கள் இது போல பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள மக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. ஏன்னா நாம போய் அவங்கள சாண்டிங் பண்ணுங்க, கிருஷ்ணர் கும்பிடுங்க அப்படின்னா அவங்க வேண்டாத வெறுப்பா நம்மளையும் ஒதுக்கிடுவாங்க, அதுக்கு உள்ளேயும் வர மாட்டாங்க. அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ ஒருவனது சொந்த ஆன்மீக செயல்களை அமைதியாக செய்வதே சிறந்தது. மதிமயக்கம் கொண்டோர் அகிம்சை மற்றும் இதர பௌதிக நற்செயல்களில், அதாவது வாழ்வின் அடிப்படை நீதி கொள்கைகளில் ஈடுபடுத்தலாம். அடிப்படை கொள்கைகள், நீதி கொள்கைகள் என்ன? சாதாரண தர்மம். இப்ப ஸ்வதர்மம் இருக்கு. ஸ்வதர்மம் என்னன்னா நம்ம பகவான்கிட்ட எப்படி திரும்பி போறது, பேக் டு காட், அதை பார்க்கணும். சாதாரண தர்மம் என்ன? அன்னதானம் பண்றது, யாருக்காவது கல்வி வித்யாதானம் பண்றது, பஸ்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதெல்லாம் சாதாரண தர்மம். ஆனா ஸ்வதர்மம் அப்படின்னு உயர்ந்த தர்மம் என்னன்னா, நான் ஆன்மீகத்தில் பகவானை எப்படி அடைவது அப்படிங்கிறது தான். அப்ப அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்து மதிப்பு வீணடிக்க வேண்டாம். 10 அபராதங்கள்ல ஒண்ணு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இதை சொல்றாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளோட மதிப்புமிக்க நேரத்தை, ஏன்னா அவங்க நிறைய திருப்பி அஃபென்ஸ் பண்ணுவாங்க. சொல்லும் உன் கிருஷ்ணன் அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய பாவங்கள் சேரும். அதனால ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது கிருஷ்ண உணர்வுக்கு. நம்ம நேரத்தையும் அதனால வீணடிக்கிறோம், அந்த அஃபென்ஸ்க்கு நாமளும் காரணமாயிருவோம். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரை விட கருணை மிக்கவர்கள். இருந்தாலும் பக்தர்கள் விடமாட்டாங்க. ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே, அவனை சாண்ட் பண்ண சொல்லலாமே அப்படின்னு
அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அப்ப கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அறிந்த கிருஷ்ண பக்தன் அறிவற்ற மனிதரையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லாவித அபாயகரமான முயற்சியும் மேற்கொள்கின்றனர். இப்போ சிலருக்கெல்லாம் சொன்னாக்க அவங்கள வீட்டை இப்போ புத்தக விநியோகத்துக்கே போறாங்க, இந்த புத்தகம் படிக்க நல்லா இருக்கும், சிலர் நாயை கழட்டி விட்டுருவாங்க கடிக்க சொல்லி, துரத்த சொல்லி. ஸோ அந்த வீட்டு பக்கமே அவங்க போக மாட்டாங்க. அப்போ சாண்டிங் பண்ண சொல்லுவாங்க, அவங்கள முறைப்பாங்க, சிலரெல்லாம் நோகிற மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் இந்த அபாயகரமான முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. ஏன்னா தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவேன்னு கிருஷ்ண பக்தர்கள் மற்றவர்கள் மேல கருணையுடையவங்களா. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, சில பிரபுபாதர் எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னே இவங்க மனசுக்குள்ள ஏங்குவாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த ரகசியத்தை சொல்லுவாங்க. ஆனா ரகசியம் என்பது பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்களே பக்தர்கள் ஆக்கறதுக்காக. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் நல்லா இருப்பாங்களே, அந்த ஆத்மாக்களும் நல்லா இருக்குமேன்னு ஆத்ம நோக்கத்தோடு ஆத்மாவை கடைந்தேற்றுவதற்காக அவங்க போய் எல்லார்கிட்டையும் ப்ரீச் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு பகவத்கீதை கிளாஸுக்கு வாங்க, பாகவதம் கிளாஸுக்கு வாங்க, நல்லது நடக்கும், நீங்க நல்லா இருக்கலாம், இந்த உடம்பு எடுத்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை, பிறவாமை நிலைக்கு போயிடலாம், இது ரொம்ப எளிது, பக்தி பண்றது எளிது அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுவாங்க. சோ பக்தன் பகவானை விட கருணை மிக்கவன். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு 70 வயதுக்கு மேல, தள்ளாத வயதில் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க, கைத்து கட்டல் போட்டு முன்னாடி படுத்துப்பாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் அப்பதான் ரொம்ப மும்மரமா ஈடுபட்டார். ஏன்னா அவருக்குரிய வாய்ப்பு அப்ப பகவான் கொடுத்தார். ஆனா உடல் சோர்ந்து உட்கார்ல. அவர் ஒரு பக்தர் கேட்டாராம், வெளிநாட்டு பக்தர், இவ்வளவு அற்புதமா நூல்களை எல்லாம் எழுதிருக்கீங்க, ஆனா எப்பதான் எழுதுவீங்க? ஏன்னா அந்த பக்தர் கூடவே இருப்பாராம். ஸ்ரீல பிரபுபாதர் கூடவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கோயில்ல நிறைய கடமைகளை செய்வாரு, பக்தர்கள் கூட உட்கார்ந்து ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எப்பதான் நீங்க இத்தனை புத்தகங்களை மொழிபெயர்த்தீங்க எனக்கு தெரியவே இல்லையே, கூடவே இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியப்படுவாராம். அவர் ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவாராம். அப்போ அவ்வளவு புத்தகங்களை 70 வயதுக்கு மேல உட்காந்து 2 மணி நேரம் தான் தூங்குவாராம். மற்ற நேரங்கள்ல அவர் எழுதிட்டே இருப்பாராம் நைட் எல்லாம். அவருக்கு மொழிபெயர்த்து கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாம பகவத்கீதை, பாகவதம் போன்ற புத்தகங்களை எல்லாம் அவ்வளவு அழகா படிச்சு அதை அந்த புத்தகங்கள்ல இருக்கிற பிலாசபி தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சு பகவானை புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா நாமெல்லாம் பக்தர்கள் நிலைக்கே வந்திருக்க முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 30. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராசூர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. இங்க விகதஜ்வர அப்படின்னா மனத்தளர்ச்சி. ஏன்னா அர்ஜுன் மனத்தளர்ச்சி அடைந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால அந்த மனத்தளர்ச்சி விட்டு எழுந்து செயல்படு, செயலை செய், உன்னோட சந்நியாசத்தை எல்லாம் விட்டொழி அப்படின்னு சொல்லி. ஏன்னா சந்நியாசம் எடுக்கிறேங்கிறாரு அர்ஜுனன். பகவான் என்ன சொல்றான்னா, படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன். படிங்க. எனவே அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசையின்றி உரிமையுணர்வையும் மனத்தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக. பொருளுரை. பகவத்கீதையின் நோக்கத்தை இப்பதம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. தன்னுடைய கடமைகளை இராணுவ ஒழுங்குமுறை போல் சீராக நிறைவேற்றுவதற்கு முழுமையான கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார். இத்தகைய கடமைகள் நமது செயல்களை சற்று கடினமானதாக்கலாம். இருப்பினும் கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை வைத்து கடமைகளை ஆற்ற வேண்டும். ஏனெனில் இதுவே ஜீவாத்மாவின் ஸ்வரூப நிலையாகும். பரமபுருஷரின் ஒத்துழைப்பின்றி ஜீவன்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. ஏனெனில் இறைவனின் விருப்பங்களுக்கு இணங்கி நடப்பதே ஜீவன்களின் நித்திய சுரூபமாகும். எனவே ஒரு இராணுவ சேனையின் தலைவர் கட்டளை இடுவதை போன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு கட்டளை இடுகிறார். ஒருவன் பரமபுருஷரின் நல் விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அதே நேரத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்ற வேண்டும். கடவுளின் கட்டளையை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. அவன் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவே.
முழுமுதற் கடவுள் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். எனவே சுயநோக்கம் ஏதுமின்றி பரமாத்மாவை முழுமையாக சார்ந்திருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவன் அத்தியாத்ம சேதஸ் என்று அழைக்கப்படுகிறான். நிராசி என்றால் பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் தலைவனின் கட்டளைப்படி நடப்பதாகும். ஒரு கணக்காளர் தனது முதலாளிக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை எண்ணினாலும் அதில் ஒரு காசை கூட தனக்குரியதாக உரிமை கொள்வதில்லை. இதுபோல உலகில் உள்ள எதுவும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரியதல்ல என்றும் எல்லாம் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானவை என்றும் ஒருவன் உணர வேண்டும். இதுவே மயி எனக்காக என்று சொல்லின் உண்மையான பொருளாகும். அத்தகைய கிருஷ்ண உணர்வில் செயல்படும் போது ஒருவன் எதையும் தன்னுடையதாக எண்ணுவதில்லை என்பது நிச்சயமே. இந்த உணர்வே நிர்மம, எதுவும் எனதல்ல என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தகைய கடுமையான கட்டளைகள் உடலின் அடிப்படையிலான பெயரளவு உறவினர்களை பற்றி சிந்திக்காமல் தரப்படுவதாகும். இவற்றை நிறைவேற்றுவதில் ஏதேனும் தயக்கம் இருந்தால் அத்தயக்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இவ்விதமாக ஒருவன் விகதஜ்வர அல்லது காய்ச்சல் மனப்பான்மையிலிருந்து விடுபட்டவன் அல்லது மனத்தளர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவன் ஆகலாம். ஒவ்வொருவரின் குணத்திற்கும் நிலைக்கும் ஏற்ப குறிப்பிட்ட கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் மேலே விரிவிக்கப்பட்டது போல இவ்வெல்லா கடமைகளும் முழு கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றப்படலாம். இஃது ஒருவனை முக்திக்கான முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ என்னை பற்றிய முழு அறிவுடன் எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து, அறிவில்லாம நாம் அர்ப்பணிக்க முடியாது. ஒன்னொன்னு பகவானை பற்றிய முழு அறிவு, அவருடைய சக்திகள் என்ன, அதுதான் நாம பாகவத்துல பாக்குறோம். பரீட்சித் மகாராஜா பகவானை பற்றி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. மைத்ரேய முனிவரிடம் விதுரர் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. இப்படியாக பகவானை பற்றிய அறிவு வேணும்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அவரை பற்றி கேள்விகள் கேட்கணும். அப்படி அறிவு பெற்றவுடன் என்ன பண்ணணும்? எல்லா செயல்களையும் அவருக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசையின்றி. சோ கர்ம பலன்கள்ல ஆசை இருக்கக்கூடாது. செய்யும் செயல்கள்ல இந்த பலன் எனக்கு வேணும், இது நல்லதா அமையணும், எனக்கு அது கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் இல்லாம கடமையை மட்டும் செய்யணும், பலனை எதிர்பார்க்காம ஆசையின்றி. உரிமை உணர்வையும் மலர்த்தளர்ச்சியும் கைவிட்டு போருடையவையாக. உரிமை உணர்வுனா இது என் தாத்தா, பீஷ்மர் என்னோட தாத்தா, அவர் துரோணாச்சாரியர் என்னோட ஆச்சாரியர், என் நான் அப்படிங்கிற உரிமை உணர்வு. ஏன்னா எல்லாமே பகவானுடையது, இங்க எதுவுமே நம்மளோடது கிடையாது. நாம இங்க சிறிது காலத்திற்கு அனுபவிப்பதற்காக அது ஒரு போக்கியத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு நிலத்தை நீங்க எடுத்திருக்கீங்க போக்கியத்துக்கு, ஆனா அந்த உரிமை உணர்வு யாருது? நிலத்தோட உரிமையாளருது. ஆனா இப்போ கொஞ்ச நாள் போய் இந்த நிலம் என்னோட இதுன்னு சொன்னா அது எவ்வளவு தவறானது. அது போல இங்க பகவானுடையது எல்லாமே, எதுவுமே என்னோட இது இல்ல. ஈசாவாசியம் அதுதான் சொல்லுது. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் அப்படின்னு. தேனே தெக்தேன புஞ்சீதா மாக்கிருத கஸ்ய ஸ்வித்தனம். அப்போ பகவத்கீதையில ஸ்லோகம் தெளிவா சொல்லுது, தன்னுடைய கடமைகளை இராணுவ ஒழுங்குமுறை போல சீராக நிறைவேற்றுவதற்கு முழுமையான கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும். இந்த கடமைகளை, நமது செயல்களை இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கலாம் சில சமயம். இருந்தாலும் நம் கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை, ஸ்ரத்தை. ஏன்னா ஸ்ரத்தா சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தின்னு எங்க தொடங்குது? நம்பிக்கையில தான் தொடங்குது. நம்பிக்கை இல்லாம யார் ஒருவரும் எந்த ஃபீல்டுலயுமே இருக்க முடியாது. இப்ப ஒரு குடும்பம்னு இருந்தா மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை, கணவன் மேல மனைவிக்கு நம்பிக்கை, அம்மா அப்பா மேல குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருந்தாதான் அங்க ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே போல ஒரு தலைவனுக்கு தொண்டன் மேல நம்பிக்கை இருக்கணும், தொண்டனுக்கு தலைவன் மேல நம்பிக்கை இருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க, எங்க பாருங்க, நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாம எந்த ஃபீல்டுலயும் நம்ம முன்னேற முடியாது. அப்ப பக்திக்குள்ள வந்துட்டீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வைத்து அவர் சொற்களை ஆழ்ந்து உணர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும். சில சமயம் அது கடினமா தோணலாம், ஆனாலும் அதுதான் தவம். கடினமாக இருக்கிற நாம அதை பிராக்டிஸ் பண்றப்பதான் அதுக்கு பகவானுக்காக நாம் அதை ஏத்துக்கிறோம். சோ அதுதான் தவம். அப்ப இதுவே ஜீவாத்மாவின் ஸ்வரூப நிலை. என்ன? கிருஷ்ண உணர்வு தான் ஜீவாத்மாவோட ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா உண்மையான நித்தியமான நிலை.
ஸோ ஸ்வதர்மம்னு சொல்றேன் இல்லையா, சாதாரண தர்மம் வேற. நம்மளுடைய நித்தியமான நிலை என்னன்னா பகவானுக்கு அடிபணிந்து நம்பிக்கை வைத்து அவரது சொற்களை ஏற்று அதன்படி செயல்படுவது. இப்ப பரமபுருஷரின் ஒத்துழைப்பின்றி ஜீவன்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன்னா உள்ள எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்காரு. அவர் சாங்ஷன் பண்ணினாதான் எல்லா காரியம் நடக்கும். நீ நினைச்சோன்னா நடக்காது. சோ நாம் எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள். ஏன்னா பகவான் அவர் மட்டும் ஆட்சி செய்யல, இந்த உடம்புக்குள்ள எல்லா தேவர்களும் ஒவ்வொரு உறுப்புலையும் இருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால நாம நினைச்சா நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்காது. அவங்களும் அதுக்கு சாங்ஷன் பண்ணணும். இப்ப கண் இமை சிமிட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அக்னி சூரிய பகவான் நம்மளுக்கு அனுமதி தரணும். சோ இப்படி நாமெல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள். அப்போ இறைவனுடைய இணக்கம் இல்லாம நாம எதுவுமே செய்ய முடியாது. இறைவனின் விருப்பங்களுக்கு இணங்கி நடப்பதே ஜீவனின் நித்திய சொரூபம். எனவே இராணுவ சேனையின் தலைவர் கட்டளையிடுவதைப் போல பகவான் இங்க கட்டளையிடுறார் அர்ஜுனனுக்கு. சோ ஒருவன் பரமபுருஷரின் விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அதே நேரத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்ற வேண்டும். சோ பகவானுக்காக தியாகம் பண்ணிட்டேன், நான் அவருக்காகத்தான். இப்போ ஒரு தொழில் அதிபர் இருக்காரு, இப்ப பகவானுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உரிமை இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடக்கூடாது. எல்லாம் எனக்கு பகவான் கொடுத்தது அப்படின்னு தாமரை இலை மேல தண்ணீர் ஒட்டாத மாதிரி பற்றில்லாமல் இருக்கணும். விதிக்கப்பட்ட கடமையும் செய்யணும். ஏன்னா அவனுக்கு குடும்பம் இருக்கும். அதே சமயம் குடும்பத்திற்காக சம்பாதிக்காம கடவுளுக்காக செலவிடுவதற்காகவும் சம்பாதிக்கணும். லாபத்துல ஒரு சிறு பகுதியை பகவானுக்கு கொடுக்கணும். இப்ப விதிக்கப்பட்ட கடமைகளை சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்ற வேண்டும். கடவுளின் கட்டளையை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. அவன் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். யோசிக்கவே கூடாது, நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவே. முழுமுதற் கடவுள் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மா, பரம ஆத்மா அவர். நாமெல்லாம் ஆத்மா, சிறு சிறு ஆத்மாக்கள். ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் நித்யோ நித்யானாம் சேதனானாம் அப்படின்னு. அப்ப சுயநோக்கம் ஏதுமின்றி பரமாத்மாவை முழுமையாக சார்ந்திருப்பவன், கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவன் அத்தியாத்ம சேதஸ். சோ எல்லாவற்றையும் அவருக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் டிபெண்ட் பண்ணணும். சின்ன விஷயமானாலும் சரி, மலை போல பெரிய விஷயமானாலும் சரி. இப்போ ஒரு பைக் எடுக்கிறோமா, கார் எடுக்கிறோமா, பகவானே உன்னோட விருப்பம், நீ கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன். இது ஒண்ணும் சீட்டு போட்டு பாக்குறது கிடையாது. ஏன்னா நாம உள்ளத்துல பரமாத்மா இருக்கார், நாம விக்கிரக வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கோம். இப்படி பல விதங்கள்ல பகவானோட தொடர்பு கொண்டிருக்கோம். காலையில நாமம் சொல்றோம். அப்போ கார் எடுக்கிறேன்னா இது உன்னோட சேவைக்காக நான் எடுக்கிறேன். பக்தர்களை கூட்டிட்டு போறதுக்காகவும் கோயிலுக்கு வர்றதுக்காகவும் மேக்சிமம் அதை யூஸ் பண்ணுவேன். மத்தபடி குடும்பத்திற்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுல அவருடைய இணக்கத்தோடு செயல்படணும். அப்ப கிடைக்கலையா அதை விட்டுறணும். ரொம்ப போராடக்கூடாது. கிடைக்காது, ஏன்னா பகவானோட விருப்பம். கிடைக்கிறதுனா அது உன்ன இஷ்டம், கிடைக்கலையா அதுவும் உன்ன இஷ்டம், என்னோட நல்லதுக்கே நீ எல்லாம் பண்றேன்னு அதை ஒப்படைச்சிடணும். அப்ப நிராசு அப்படின்னா பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் தலைவனின் கட்டளைப்படி நடப்பது. இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காரு அப்படின்னா அவர் முதலாளிக்காக கோடிக்கணக்கா பணத்தை எண்ணுவார், கேஷியர். ஆனா அதுல ஏதோ ஒரு சல்லி காசு கூட அவர் எடுத்து வச்சுக்க மாட்டார். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் உரியது கிடையாது. எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது. இங்க நாமெல்லாம் வெறும் கையோட பிறந்தோம், ட்ரெஸ் கூட இல்லாம பிறந்தோம். அப்புறம்தான் நாம ஒவ்வொன்றுக்கும் உரிமை பெருசாக பெருசாக ஒன்னொன்னுக்கும் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சோம். இப்ப எதுவுமே நம்மளது கிடையாது. போகும்போது எதையும் கொண்டு போறது கிடையாது. அப்போ மயி எனக்காக என்ற சொல்லின் உண்மையான பொருள். அப்ப அத்தகைய கிருஷ்ண உணர்வில் செயல்படும் போது பகவானுக்காக செயல்படணும். கிருஷ்ண உணர்வில் செயல்படும் ஒருவன் எதையும் தன்னுடையதாக எண்ணுவதில்லை. இந்த உணர்வே நிர்மம, எதுவும் எனதல்ல, அகிஞ்சன, என்னிடம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஏத்துக்கிறது. மேலும் இத்தகைய கடுமையான கட்டளைகள் உடலின் அடிப்படையிலான பெயரளவு உறவினர்களை பற்றிய சிந்திக்காமல் தரப்படுவதாகும். இவற்றை நிறைவேற்றுவதில் ஏதேனும் தயக்கம் இருந்தால் அத்தயக்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். சோ இவ்விதமாக ஒருவன் விகத ஜுவர, அந்த மனத்தளர்ச்சி, காய்ச்சல் இருந்து விடுபடுவான். ஏன்னா இந்த பௌதிக காய்ச்சல் எல்லார்கிட்டயுமே இருக்கும், ஆனா சதவிகிதம் வேறுபடும்.
சிலரெல்லாம் உரிமை உணர்வு எடுத்துக்க மாட்டாங்க. இது என்னோடது என்னோடது என்னோடதுன்னு எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாட மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருவரின் குணத்திற்கும் நிலைக்கும் ஏற்ப குறிப்பிட்ட கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு வர்ணாசிரம முறைப்படி. அத சரியா செய்யணும். சோ மேலே விவரிக்கப்பட்டது போல இவ்வெல்லா கடமைகளும் முழு கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றப்படலாம். சோ எல்லா குணத்தின் அடிப்படையிலும் யார் எந்த செயல்கள் செய்தாலும் பரவாயில்ல, என்ன தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே பக்திங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே பக்தி தொண்டு பண்ணலாம். நான் இந்த ரொம்ப கீழ்குளம், அதனால நான் பக்தி தொண்டு பண்ணக்கூடாது அப்படின்லாம் யாருமே நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க உணர்வை தூய்மைப்படுத்தி முன்னேறும் போது அவங்க பிராமணத்தன்மையை பெறுகிறார்கள். பிறப்பால பிராமணர் கிடையாது. சோ பிறப்பால பிராமணர்களாக இருந்தும் ஆனா தமோகுணத்துல ஈடுபடுறவன் செயலை அவன் செஞ்சா அப்படின்னா சாராயம் மதுக்கடையில போய் குடிக்கிறது, மாது சூது மாமிசம் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அவன் பெயரளவு பிராமணனே, பிராமணனுக்கு உறவினனே, பிராமண பந்து அப்படின்னு சொல்லப்படுறான். சோ அவன் பிராமணன் கிடையாது, பிராமணனுக்கு ஒரு உறவினன் மட்டுமே. ஆனா தமோ குணத்துல இருக்கிற சூத்திர குடும்பத்துல தன்னோட உணர்வுகளை தூய்மைப்படுத்தி சத்துவ குணத்துக்கு மேலோங்கியவன், மேலும் சுத்த சத்துவ குணத்திற்கு வருபவன் கண்டிப்பா பிராமண தீட்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க இஸ்கான்ல வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அவனும் பிராமணன் ஆகலாம், பிராமணனுக்கு மேல வைஷ்ணவன் ஆகலாம். சோ மிக உயர்ந்த நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். எதனால? அவனது உணர்வு தூய்மைப்பட்டதால். சோ இங்க உடல் முக்கியம் அல்ல, வெளிவேஷம் முக்கியம் கிடையாது. உணர்வு, தனக்குள்ள என்ன உணர்வு இருக்கு. ஏன்னா உணர்வுங்கிறது அடுத்தவங்க பார்க்கும்போது அது புரிஞ்சிரும். அவனுடைய செயல்பாடுகள், பேச்சு, நடத்தை எல்லாம் ரொம்ப நாள் கூர்ந்து கவனிக்கும் போது தெரியும். ஏன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுங்கிற நடிப்பெல்லாம் இங்க செல்லாது. ஏன்னா உள்ள பகவான் பரமாத்மாவாக இருந்து சாட்சியாக எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கார். நாம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறோம், என்ன பாவங்கள் பண்ணினோம், என்னவா பிறந்தோம், எல்லாமே பகவானுக்கு தெரியும் அத்துப்படி. ஆனா நம்மளுக்கு நேத்து செஞ்சதை மறந்துரும். நான் ஒண்ணுமே செய்யல, நான் எனக்கு ஏன் இப்படி தண்டனை கிடைக்குது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு தான் சொல்லுவோம். ஆனா நேத்து வரைக்கும் அவ்வளவு செயல்கள், பாவ செயல்கள் செஞ்சிருப்போம். சோ ஒவ்வொருவரின் குணத்திற்கும் ஏற்ப கடமைகளை செய்யணும். சோ இவ்வெல்லா கடமைகளும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றப்படலாம். இது ஒருவனை முக்திக்கான முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும். ஸ்லோகம் 31. ஏமே மதம் இதம் நித்யம் அனுஷ்டித்தந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ முச்சியந்தே தே அபி கர்ம பிபிஹி. ஹரே கிருஷ்ணா. யாரா ஒருத்தர் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் பலநோக்கு செயல்களில் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். பொருளுரை. புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையே வேத ஞானம் எல்லாவற்றின் சாரம் என்பதால் அது நித்தியமான உண்மை ஆகும். வேதங்கள் நித்தியமானவை, அதுபோலவே கிருஷ்ண உணர்வின் இந்த உண்மையும் நித்தியமானதாகும். ஒருவன் இறைவனிடம் பொறாமை கொள்ளாமல் இத்தகைய கட்டளைகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நம்பிக்கையில்லாத பல எண்ணற்ற தத்துவவாதிகள் கீதைக்கு உரை எழுதுகின்றனர். செயல்களின் விளைவுகள் என்னும் பந்தத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற போவதே இல்லை. அதே சமயம் இறைவனின் சட்டங்களில் அசையாத நம்பிக்கையுடைய சாதாரண மனிதனும் கர்ம விதிகளின் விலங்குகளிலிருந்து விடுபட முடியும். கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இயலாவிடனும் தோல்வியையும் நம்பிக்கையின்மையையும் கருதாது எதிர்ப்பின்றி இக்கொள்கைகளை பின்பற்றி உழைப்பதால் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்வு பெறுவது நிச்சயம். ஹரே கிருஷ்ண. இப்ப யாரெல்லாம் பகவானோட அறிவுரைப்படி தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் பலநோக்கு செயல்கள் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். சோ பகவானுடைய கட்டளை பின்பற்றுவதே நமக்கு மேன்மை தரும், நன்மையை தரும். இல்லைன்னா கண்டிப்பா சீரழிவுதான்.
கடவுள் உணர்வு யாருக்கு இல்லையோ அவங்க வந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த வித்யா அப்படிங்கிற அறிவை பெற முடியாது. ஏன்னா கடவுள் சரணடைந்தவருக்கு தகுந்த மாதிரி அருள் பாலிக்கிறார். நீ 5% அவரை சரணடைஞ்சினா அந்த அளவுக்கு ரெசிப்ரிகேஷன் கிடைக்குது. சோ 50% சரணடைஞ்சா அது அந்த அளவுக்கு பகவான் ரெசிப்ரிகேட் பண்றார். 70% சரணடைஞ்சா அந்த அளவுக்கு உனக்கு அவரை பற்றிய ஞானம் மற்றும் பக்தி தொண்டு கொடுக்கப்படுகின்றது. சோ நம்ம சரணடைந்ததுக்கு ஏற்றாற் போல இப்ப 10 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதினீங்கன்னா 100க்கு 10 மார்க்குக்கு தான் எழுதினீங்கன்னா 10 மார்க்ல ஒரு 9 மார்க் தான் கிடைக்கும். எவ்வளவு கரெக்டா எழுதுனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. சோ 50 மார்க்குக்கு கரெக்டா எழுதுனீங்கன்னா 100க்கு 50 கிடைக்கும். 70 மார்க் கரெக்டா எழுதுனீங்கன்னா 70 மார்க் கிடைக்கும். சோ சரியாக யார் பின்பற்றுகிறார்களோ பகவானின் கட்டளையை அவங்க கண்டிப்பா இந்த பலநோக்கு செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபடுவார்கள். ஏன்னா பலநோக்கு செயல் அப்படின்னா என்ன? ஒரு செயல் செஞ்சா அதுல பல விளைவுகள் வருது. சத்துவ குணத்துல செஞ்சோமா, இல்ல சுத்த சத்துவ குணத்துல செய்யறோமா, இல்ல தமோ குணத்துல செய்யறோமா, ரஜோ குணத்துல செய்யறோமா, அதுக்கு தகுந்த பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அது பலன்கள் கிடைக்கும் போது அது நன்மையாகவோ தீமையாகவோ நம்மளுக்கு கிடைக்குது, புண்ணியமாகவோ பாவமாகவோ. அதுக்காக என்ன பண்ணணும்? நாம புண்ணியத்தை அனுபவிக்க பிறவி எடுக்கணும், பாவத்தையும் கூடவே அனுபவிக்கணும். சோ ஒரு புண்ணியத்தினால பாவத்தை கழிக்க முடியாது, பாவத்தினால புண்ணியத்தை குறைக்கவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புண்ணியம் ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், தனித்தனியா தான் நாம அனுபவிக்கணும். சோ நிறைய புண்ணியம் பண்றதுனால எனக்கு பாவம் எல்லாம் போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். தவறு. அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? நிறைய திருடுவாங்க. அதில் திருடுறதுல ஒரு பங்கை வந்து தானம் கொடுப்பாங்க. அதாவது நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி நிறைய அவங்க மலையா திருடி வச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு சிறு பகுதியை மக்களுக்கு தானமா கொடுக்கற மாதிரி அன்னதானம் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவனுடைய கர்மம் தொலையாது. சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கட்டளையை வேத ஞானம் எல்லாவற்றின் சாரம். அவரோட கட்டளை தான் வேதம். அவர் ஏன்னா வேதங்களின் சாரம் அப்படின்னாலே பகவான் கிருஷ்ணரோட கட்டளை தான் அது. ஏன்னா வேதங்களை தோற்றுவித்தவன் நானே, வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நானே, வேதங்களை தொகுத்தவனும் நானே. தொகுத்தவன், அதனால் அறியப்பட வேண்டியவன், வேதங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்பவனும் நானே. ஏன்னா பகவானுக்கு தான் வேதம் வந்து கடல் மாதிரி. அவர் ஒருத்தருக்கு தான் அது எல்லாமே தெரியும். அதை தொகுத்தவரும் அவரே, அந்த வேதங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவரும் அவரே. அவர் தான் எல்லாத்துக்கும் ஹீரோ. சோ வேத ஞானம் அப்படின்னாலே பகவானுடைய கட்டளைகள், வேதங்களுடைய சாரம். சாரம் என்னன்னு என்ன? எசன்ஸ். இப்ப இந்த புக்கு முழுசா படிக்கிறத விட, சிறுக்கியசூர் சாம அதர்வன அதெல்லாம் படிக்கிறத விட அதுல இருந்து எல்லாத்தையும் சாரத்தையும் அப்படியே இங்க இதுல சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. சோ இது கீதோ உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுது. உபனிஷங்கள்ல ஒன்று, முக்கியமான ஒன்று கீதோ உபனிஷத். சோ இது நித்தியமான உண்மை. ஏன்னா வேதைச சர்வேர் அகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு 15.15 சொல்றார். சோ இது நித்தியமான உண்மை. ஏன்னா பகவான் மிகவும் தூய்மையானவர். அவர் திருவாயிலிருந்து தூய்மையான சொற்கள் மட்டுமே வரும், தூய்மையான செயல்கள் மட்டுமே அவர்கிட்ட இருந்து வெளிப்படும். 100%. இப்ப நிலவுல கூட நீங்க ஒரு சிறு டாட் பார்க்கலாம், ஆனா பகவான்கிட்ட எந்தவித களங்கமும் கிடையாது. அவ்வளவு தூய்மையானவர். ஆனா அதனால அவரது கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்திலயோ வேற எந்த உலகத்திலயோ நீங்க வந்து பௌதிக உலகத்துல கிருஷ்ணர் மாதிரி ஒரு புனிதமான ஒரு பூர்ணமானவரை பார்க்க முடியாது. அப்ப வேதங்கள் நித்தியமானது. அப்போ அவரது திருவாயிலிருந்து வந்தவைதான் வேதங்கள். அது போல கிருஷ்ண உணர்வு இந்த உண்மையும் நித்தியமானது. கிருஷ்ண உணர்வின் இந்த உண்மையும், ஏன்னா கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நித்தியமான உண்மை. ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர், அவர் உண்மையானவர். எத்தனையோ 64 மகத் குணங்கள், கல்யாண குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. அது வேற யாருகிட்டயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எல்லாம் உலகத்துல யார நல்லவர்னு சொல்லுவீங்க? இப்ப மகாத்மா காந்தி, அவர் ரொம்ப நல்லவர். ஆனா அவருடைய சிறு அம்சம், பகவானோட சிறு அம்சம் தான் மகாத்மா காந்தி. அப்போ இன்னும் எத்தனை பேர் நல்லவங்க சொல்லுவீங்க? முடியாது.
கிருஷ்ணரை மாதிரி யாரையும் சொல்லவே முடியாது. அப்போ அவர் நித்தியமான உண்மை. ஒருவன் இறைவனிடம் பொறாமை கொள்ளாமல், ஏன்னா நம்ம பொறாமை நம்ம கிட்ட எல்லாருக்கும் இருக்கு. யார்கிட்ட புகழ், அழகு, செல்வம், அறிவு, துறவு, இது அத்தனை குணங்களும் அவர்கிட்ட இருக்கு. அப்ப யார்கிட்ட நிறைய இருக்கோ அவரை பார்த்து பொறாமை கொள்றது மனிதனோட இயல்பு. ஏன்னா அவங்ககிட்ட காம, குரோத, லோப, மோக, மதம், மாச்சரியம் என்கின்ற பொறாமை எல்லார்கிட்டயும் இருக்கு. அது சிறு அளவுல இருக்கும், சிலருக்கு பெரிய அளவுல இருக்கும். அது சதவீதம் வேறுபடலாம். ஆனால் அந்த பொறாமை உணர்வுனால பகவானோட கட்டளையை நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க, நம்பிக்கை இருக்கிறது இல்ல. ஆனா நம்பிக்கை கொண்டு ஸ்ரத்தா, அதுதான் முதல் படி. நம்பிக்கை தான் முதல் படி. நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஃபீல்டுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. இப்ப பக்திக்கு வேண்டியது முதல்ல நம்பிக்கை. இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நம்பிக்கை இல்லாத பல எண்ணற்ற தத்துவவாதிகள் கீதைக்கு உரை எழுதுகின்றனர். அங்க பேஸே கிடையாது, பேஸ் மட்டுமே கிடையாது. பகவான்கிட்டயே நம்பிக்கை இல்ல. அவர் சொல்கின்ற கீதையை எப்படி ஒரு பொது மேடையில அவங்க பேசுவாங்க? அதுக்கு உரை வேற எழுதுறாங்க, விளக்க உரை வேற எழுதுறாங்க. முதல்ல அவர் சொன்னவர் மேல நம்பிக்கை இல்ல, அவர் சொல்கின்ற அந்த சொற்களை அவங்க எப்படி மேடையில பேச முடியும்? சோ அது செயல்களின் விளைவுகள் எனும் பந்தத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெறப் போவதே இல்லை. அப்படி இருக்கிறவங்க செயல்களோட விளைவுகள் எனும் பந்தம். இப்போ ஒரு செயலை செய்யறோம், அதுல நல்லது கெட்டது வருது. சோ நல்லதெல்லாம் எனக்கு. இப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவான்னா, உன் பாக்கெட்ல இருக்கிறது என் பாக்கெட், உன் பாக்கெட்ல இருக்கிற பணம் எனக்கு, என் பாக்கெட்ல இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த செயல்களோட விளைவு என்ற பந்தம் இருக்கு பாருங்க. இப்ப நல்லதெல்லாம் நடந்தா நான் எனக்கு, கெட்டதெல்லாம் நடந்தா இது கடவுளால. அப்புறம் போட்டு கடவுளை திட்டுவான். நீ எல்லாம் ஏன் என்னை படைச்ச, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற, நான் என்ன பாவம் பண்ணினேன் அப்படின்னு திட்டுவான். எல்லாமே பண்றது இவன் தான். அப்ப நல்லதை அனுபவிக்கிறப்ப பகவானோட ஞாபகமே வராது. அப்ப மட்டும் மறந்துடுவான். ஓ நல்லதெல்லாம் நான் செஞ்சதுனால. கெட்டது வரும்போது மட்டும் ஏன் பகவானை இப்படி கஷ்டப்படுத்துறேன்பா. சோ இறைவனின் சட்டத்தில் அசையாத நம்பிக்கையுடைய சாதாரண மனிதனும் கர்ம விதியின் விலங்கிலிருந்து விடுபட முடியும். சோ இறைவனின் சட்டங்களில் அசையாத நம்பிக்கையுடைய, இயற்கையோட சட்டம் என்ன? நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பெறுகின்றாய். நீ எதை விதைக்கிறையோ அதை தான் அறுவடை பண்ணணும். நீ நல்ல மாம்பழம் மரத்தை வச்சிருந்தீங்கன்னா மாம்பழம் வரும், அதை பறிச்சு சாப்பிடலாம். முள்ளு மரத்தை நட்டு விவசாயம் பண்ணவன் அந்த முள்ளு மரத்துல என்ன வருமோ அதைத்தான் பறிச்சு சாப்பிடணும். சோ அப்போ கர்ம விதி அதுதான், இயற்கையோட விதி அதுதான். நீ என்ன நல்லது செய்யறியோ அதை அனுபவிப்ப, கெட்டது செஞ்சீனா அதை அனுபவிப்ப, அது வட்டியோட. சோ தெய்வம் ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, அன்று கொள்வான் தெய்வம் என்று கொள்ளும் அப்படி. சோ பகவானுக்கு எல்லாமே தெரியும். நம்ம செய்யறது யாரும் அந்த கர்ம விதியிலிருந்து தப்ப முடியாது. ஏன்னா இயற்கையோட சட்டம் அவ்வளவு பலமானது. ஒரு கன்றுக்குட்டி 1000 பசுக்கள், எத்தனை பசுக்கள் இருந்தாலும் தன்னுடைய அன்னையை தாய் பசுவை நோக்கி தானா போகுமாமா. அது போல இந்த கர்ம விளைவுகள் ஒருவனை தேடி கரெக்டா வருவான். நாம இங்க வேணா சட்டத்துல, இந்திய சட்டத்துல பீனல் கோட்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு. திருடனவன் நான் திருடலேன்னு போய் சொல்லுவான், இல்லைன்னா ஏதாவது லஞ்சம் கொடுத்து தப்பிச்சு வந்துடுவான் ஜெயில இருந்து, நீதிபதிக்கு பணம் கொடுத்து சட்டத்தையவே மாத்தி தப்பிச்சு வந்துடுவான். தவறு செய்யாதவன் உள்ள இருப்பான், தவறு செஞ்சவன் வெளியில இருப்பான். எத்தனையோ ஓட்டைகள் இருக்கு. ஆனா பகவானோட இயற்கை சட்டத்துல எந்த ஓட்டைகளும் கிடையாது. யார் என்ன பண்ணினமோ அது கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். தன் நிழல் தன் கூடத்தான் வரும். யாரோட நிழலும் வேற பக்கம் போயிடாது. அவங்க விதி பலனை அவங்க தான் அனுபவிக்கணும். தீதும் நன்றும் பிறன் தரவாரா. சோ இங்க கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இயலாவிடினும் தோல்விகளையும் நம்பிக்கையின்மையும் கருதாது எதிர்ப்பின்றி கொள்கைகளை பின்பற்றி உழைப்பதால் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்த்த பெறுவது நிச்சயம். ஆரம்பத்துல ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பல தேவர்கள் வழிபாட்டுல ஈடுபட்டுட்டு இப்ப கிருஷ்ண உணர்வு எடுத்த உடனே எல்லாமே கொண்டு போய் சமைச்சதெல்லாம் கொண்டு போய் பகவானுக்கு வைக்கணுமா? அதுக்கு நிறைய சடங்குகள் இருக்கு. குளிக்கணும், எந்திரிச்சோன்னா குளிக்கணுமா? ஏன்னா மனம் போன போக்குல வாழ்ந்தவனுக்கு சில கட்டுப்பாட்டு விதிகள் வரும்போது கண்டிப்பா அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அதையெல்லாம் நாம சகிப்புத்தன்மை,
ஏன்னா பக்தனுக்கு வேண்டிய ஒரு குணம் என்னன்னா சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மையோட காலையில நேரத்துல எந்திரிச்சு பகவானுக்காக தூய்மையா செஞ்சு அவருக்கு படைச்சு எப்போ மகாமந்திரத்தை சொல்லி 16 மாலைகளா, ஐயோ அதெல்லாம் கஷ்டம்ப்பா. ஏன்னா எதுக்கு வேணா அவன் நேரம் கொடுப்பான். டிவி பாக்கறதுக்கு, சினிமாக்கு போறதுக்கு, மத்ததுக்கெல்லாம் நேரம் கொடுத்தவன் திடீர்னு கிருஷ்ணருக்காக அந்த நேரத்தை ஒதுக்குனா அவனால முடியாது. ஐயோ நான் என்னோட உறவினர்கள் வீட்டுக்கு போகணும், நான் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும். ஆனா அவனோட அன்றாட தொழில் என்ன? சாப்பிடறத நிறுத்த மாட்டான், குளிக்கிறத நிறுத்த மாட்டான். இது மாதிரி பல பொழுதுபோக்குகள் இருக்கும், உடலுக்கு தேவையான இன்றியமையாது இருக்கும். அது போலத்தான் கிருஷ்ண உணர்வு இன்றியமையாதது. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, 3 வேளை குளிக்கிறீங்க, பல்லு விளக்குறீங்க, அலங்காரம் பண்ணிக்கிறீங்க, அது போல இது கிருஷ்ண உணர்வு என்பது அடிப்படை. நீங்க இதெல்லாம் நிறுத்த முடியாது கண்டிப்பா, சாப்பிடுறதோ குளிக்கிறதோ. அப்போ ஒருத்தர் நேரம் இல்லைன்னு சொல்றது எதனால? முக்கியத்துவம் இல்லாதனால. கிருஷ்ணருக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவர்தான் ஆதாரம் எல்லாவற்றிற்கும். என்னோட உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இந்த நான் சுற்றி இருக்கிற எனக்காக கொடுக்கப்பட்ட அத்தனைக்கும் அவர்தான் ஆதாரம். ஆனா அவருக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்னா எவ்வளவு நன்றி கெட்ட செயல். சோ இப்பவாவது மனிதர்கள் திருந்தி பகவானுக்கான அந்த நேரத்தை ஒதுக்கும் போது இன்னும் பல மடங்கு அவங்க நன்மையை பெறுகிறார்கள். ஏன்னா இது வரைக்கும் நாம வந்து தெரியாம பல தவறுகளை செஞ்சுட்டோம். ஆனா தெரிஞ்சப்புறம் நம்மளுக்கு செஞ்சோம்னா அந்த மனசாட்சியே ஒத்துக்காது. கில்ட்டி ஃபீலிங் நம்மளுக்கிட்ட எல்லாருக்கும் வரும். அப்போ தொடர்ந்து, ஏன்னா அந்த நாமம் பகவானை பற்றிய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு சுவை ஊட்டக்கூடியது. கரும்பு தின்ன கூலி வேணுமா என்ன? கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு கூலி வேணுமா? அது தானா இயற்கையா ஏன்னா நம்ம கிருஷ்ண உணர்வுங்கிறது உள்ள ஒளிஞ்சிருக்கு. அது தூண்டப்படும் போது கண்டிப்பா அது பிரகாசமாகி இன்னும் மேல் மேலும் அது வந்து ஷைன் ஆகுது. எப்படி வைரம் வந்து ஜொலிக்குதோ அது போல ஒரு பக்தன் கிருஷ்ண உணர்வை எடுக்கும் போது மேலும் மேலும் பிரகாசிக்கிறான். அவனோட முகத்திலே தெளிவிருக்கும், அவனோட மனசுலயும் தெளிவிருக்கும், உற்சாகமா இருப்பான், பல நோய்கள் அவனை விட்டு போயிரும். கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் பைத்தியக்காரனா பல சிந்தனைகள்ல ஆட்கொள்ளப்பட்டு பிசாசு மாதிரி இருப்பான், பிசாசு கையில அகப்பட்ட மாதிரி இருப்பான். ஆனா இப்ப கிருஷ்ண உணர்வு வந்த உடனே அவனோட நிதான புத்தி, அவனோட அறிவு கூர்மை எல்லாமே வெளிப்படுத்தப்படும். நீங்க இதை வந்து ஒரு குலோப்ஜானை கொடுத்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னா தெரியாது, அது நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அது போல கிருஷ்ண உணர்வு எடுத்தவுடன் முதல்ல எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்து நிறைய சொல்லுவீங்க. ஏன்னா இதுக்குள்ள வந்தவங்க எல்லாருக்குமே சக்சஸ் தான், யாருக்குமே தோல்வி கிடையாது. நேகாபிக்கிரம நாஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மஸ்ய திராயுதோ மகதோ பயாத். ஸ்வல்பம் ஒரு சிறு கிருஷ்ண உணர்வுல ஏதாவது சிறு சேவை பகவானுக்கு செஞ்சா கூட அது பெருசா பகவான் எடுத்துக்கிட்டு பெரிய பலனை தர்றாரு. சோ அடுத்தது 32வது ஸ்லோகம். ஏ த்வேதத் அப்யசூயந்தோ நானுதிஷ்டத்தி மே மதம் சர்வஜான விமூடாம்ஸ்தான் வித்தி நஸ்டான் அது ஆசேதசக. படிக்கிற மாதாஜி. ஆனால் யாரொருவன் பொறாமையினால் இந்த அறிவுகளை அவமதித்து அவற்றை முறையாக பின்பற்ற தவறுகிறானோ அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக, முட்டாளாக, பக்குவம் அடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டமடைந்தவனாகவே கருதப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் இருப்பவன் தவறு எங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உயர் ஆளுநரின் ஆணையை மீறி நடப்பவனுக்கு எவ்வாறு தண்டனை அளிக்கப்படுகிறதோ அதுபோன்று புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஆணையை மீறுபவர்களுக்கு தண்டனை உண்டு. அவ்வாறு கீழ்ப்படியாத மனிதன் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தனது சூன்யமான இதயத்தினால் தன்னை பற்றியும் பரபிரம்மனை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் அறிவதில்லை. எனவே வாழ்வின் பக்குவ நிலையை அடைய அவனுக்கு கதியே இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ யார் ஒருவன் பொறாமையின்றி இந்த அறிவுரைகளை யார் ஒருவன் பொறாமையினால் இந்த அறிவுரைகளை அவமதித்து முறையாக பின்பற்ற தவறுகிறானோ அவனுக்கெல்லாம் என்ன சாபக்கேடு அப்படின்னா, ஞானம் இல்லாதவனாக, முட்டாளாக, பக்குவத்திற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டமடைந்தவனாக கருதப்படுகிறான். ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப தயாளன்,
கருணை உள்ளவர். அவர் மாதிரி உயிர்வாளிகளிடம் கருணை கொண்டவர்கள் வேற யாருமே கிடையாது. தேவர்கள் அனைவரும் சொல்றோம். ஏன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் டாப் மோஸ்ட். அவர்கிட்ட நாமெல்லாம் போய் அடைக்கலம் அடையணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். இப்ப தேவர்கள் எல்லாம் நீங்க நிறைய பேரு முதல்ல நாம வழிபட்டு இருப்போம். தேவர்களுக்கெல்லாம் அக்கறை கிடையாது. நீ என்ன கேக்குறியா, கொடுக்குறேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சில சமயம் நாம ரொம்ப ரகலை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம புண்ணியத்தை எடுத்து பின்னாடி அனுபவிக்கக்கூடிய புண்ணியத்தை எடுத்து முன்னாடியே கொடுத்து, இந்தா உனக்கு வரப்போறது தானே, எனக்கு என்ன, நீ என்னைக்கு இருந்தாலும் உன் சேவிங்ஸ் வந்து ஒரு 1000 போட்டு வச்சீங்கன்னா அதை நான் பின்னாடி கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்பவே வேணுங்கிற, இந்த அதுல இருக்கிற ஒரு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி முன்னாடி நாம கேக்குறப்ப கொடுத்துருவாங்க. ரொம்ப அரண்டை பிடிச்சு அழுது வாங்கும்போது. ஆனா நம்ம போட்டதை தான் அவங்க தர முடியுமே தவிர எக்ஸ்ட்ரா எல்லாம் தர முடியாது. ஆனா பகவான் கிருஷ்ணர் நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ண முடியும். அவர் மனசு வச்சா நாம யாராவது கொல்லணும்னு நினைச்சா கூட அவர் காப்பாத்திடுவார். அவனுக்கு மரணம் வரணும் அப்படிங்கிற விதி இருந்தா கூட அது மாறிடும். ஸோ அவர் வந்து என்ன வேணா பண்ண முடியும். ஏன்னா அவர் ஸ்வராட், அவருக்கு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவரை யாரும், பகவானை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர். ஆனா மற்ற தேவர்கள் தேவதைகள்லாம் அவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்கு. இவ்வளவுதான், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. நாம போட்டதுக்கு மேல அவங்களால தர முடியாது. 1000 ரூபாய் இருக்குன்னா 1001 ரூபாய் கூட அவங்களால தர முடியாது. சோ நிறைய தேவ வழிபாட்டுல இருக்கிறவங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ராஜலட்சுமி மாதாஜி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வந்துடுறேன். கிருஷ்ண உணர்வில் இல்லாதிருப்பவன் தவறு இங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. உயர் ஆளுநரின் ஆணையை மீறி நடப்பவர்கள் இதை படிச்சுங்க மாதாஜி. குழப்பிட்டு அதுதான் படிச்சாங்க. அதாங்களா? கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் இருப்பவன் தவறு எங்கே தெளிவாக இங்கே கூறப்பட்டுள்ளது. உயர் ஆளுநரின் ஆணையை மீறி நடப்பவனுக்கு எவ்வாறு தண்டனை அளிக்கப்படுகிறதோ அதே போன்று புருஷோத்தமரான முழுவதற்கு ஆணையை மீறுபவர்களுக்கும் தண்டனை உண்டு. அது மாதிரிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்போ இப்ப இங்க என்ன, அவங்க என்ன தப்பு பண்ணினாலும் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுங்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்தா அந்த தண்டனை நிறைவேற்றுறாங்களோ அது மாதிரி பகவானுக்கு வந்து உடைய இடத்துல யார் எந்த தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த ஆணைய மீறினா அவங்களுக்கு வந்து தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் கிருஷ்ணர் நம்மளை விடுதலை பண்றதுக்காக எவ்வளவோ அறிவுரைகளை பகவத்கீதை மூலமா தர்றாரு. ஆனா நாம அதை பின்பற்றவில்லை என்றால் நாம் என்ன ஆவோம்? முட்டாள்களாக, மூடர்களாக, எந்த ஒரு பக்குவமான முயற்சிகள் எல்லாத்துலயும் தோல்வி அடைந்தவர்களாக, பகவான் சொல்றதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொல்றான் அப்படின்னு சொல்லி வேற வேற புத்தகங்களெல்லாம் நிறைய பேர் படிப்பாங்க. அதை படிச்சு நான் எப்படியும் பக்குவம் அடைஞ்சிடலாம், நான் முன்னேறிடலாம் ஆன்மீகத்துல நினைப்பாங்க. ஆனா அதுல எல்லாம் அவனுக்கு நட்டம்தான். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் சொல்லுவது ஒன்றே வேத வாக்கியம், அபவருஷேய. மற்றது எல்லாமே நாம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மிகச்சிறந்தவர், மிக உயர்ந்த புருஷோத்தமர், உத்தமர் யாருன்னா பகவான் தான். அவரே கிடைச்சிட்ட போறோம். நீ ஏன் போய் கீழே மினிஸ்டர் எல்லாம் பாக்குற? உனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அவரையே தெரியும். நீ ஏன் போய் சீஃப் மினிஸ்டரை பாக்குற, இல்ல மினிஸ்டரை பாக்குற, இல்ல கிளர்க்க பாக்குற, அவனோட ஐடியா எல்லாம் கேக்குற? நீ மேலேயே போய் பகவான் உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த பகவானையே பார்த்துட்ட. அவரது கட்டளைகள் பகவத்கீதை மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு வேற வேற புத்தகங்கள் படிக்கிறது, வேற வேற மார்க்கங்களை தேடுறது, இதெல்லாமே பக்குவம் அடையாத ஒரு இழிநிலைக்கு அவனை விட்டு செல்லும். அப்போ முழுமை அவனுக்கு வராது. முழுமை வராதனால நஷ்டம்தான் வரும். அப்ப கடவுளோட ஆணையை மீறுபவனுக்கு என்னாகும்? தண்டனை கிடைக்கும். அவ்வாறு கீழ்ப்படியாத மனிதன் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தனது சூன்யமான இதயத்தினால் தன்னை பற்றியும் பரபிரம்மனை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் அறிவதில்லை. ஏன்னா நாம இந்த 3 நிலைகள் தான் நம்மளுக்கு. பகவானை புரிஞ்சுக்கணும்னா 3 நிலைகள்ல புரிஞ்சுக்கிறாங்க. அதுல உத்தமமான நிலை பகவான்கிற நிலை.
அதுக்கு முன்னாடி பரமாத்மாங்கிற நிலை, அதுக்கு பின்னாடி இருக்கிற நிலை தான் பிரம்மன், பிரம்மஜோதிங்கிற நிலை. சோ எனவே வாழ்வின் பக்கு நிலையை அடையவனுக்கு கதியே இல்லை. சோ எவ்வளவு இன்னும் போக போக எவ்வளவு விஷயங்கள், நுணுக்கமான ஆழமான விஷயங்கள் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்குன்ற படிக்க படிக்க அதை உணர முடியும். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்ல சந்தேகம் இருந்தா நம்ம பார்க்கலாம்.